தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். OnePlusல இருந்து வேற ஸ்மார்ட் போன் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத விதமா அவங்க லைட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்மார்ட் போனை இப்போ அஃபிஷியலி லான்ச் பண்ணிருக்காங்க. OnePlus Nord CE2 Lite ரொம்ப பெரிய பேரா இருக்குல்ல. எஸ், அண்ட் முதல் முறையாக 20,000 ரூபாய் பட்ஜெட்ல இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, கேமரா சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நம்ம குயிக்கா அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள நமக்கு இன்னொரு குட்டி பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜ்க்குள்ள நமக்கு டிபியூ கேஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு, ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, சிம் எஜெக்டர் டூலும் இருக்கு. அடுத்தபடியா நமக்கு மொபைல் இருக்கு, சார்ஜர் கொடுத்திருக்காங்க, அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா டைப் சி கேபிள், நம்மளுடைய ரெட் கலர் கேபிள் அதுவும் இருக்கு. டிசைன் மற்றும் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நாட் ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு, பட் இது ஜெனரலி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததை கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலி கையில பிடிக்கும் போது இருக்கு. அண்ட் உங்களுக்கு டிசைனை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட் ப்ளூ கலர் அதே மாதிரி தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஷேடோட வருது. மேல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் லைட்டா இருக்க மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டிசைனை பொறுத்தவரைக்கும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், பட் எப்படி இருக்குன்றது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அடுத்ததா பின்பக்கம் சைடு எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி பொறுத்திருக்கும் அப்படி தான், பட் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி தான் வந்து தெரியுது. அதுலேயும் ஒரு பிரச்சனை கிடையாது. தூரத்திலிருந்து பார்த்தா கூட டிசைன் வந்து கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணும். OnePlus ஸ்மார்ட் ஃபோனா அப்படின்றது வந்து தெரியும். அந்த விஷயம் மட்டும் ஓகே. கேமராவுடைய பம்பும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக வந்து கிடையாது. அண்ட் கையில் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எனக்கு ஒரு 180-85 கிராம்ஸ் மாதிரி தெரியுது. பட் எக்ஸாக்ட்லி வந்து 195 கிராம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் திக்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 mm திக்னஸ் இது இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் டூ லைட், கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பட் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபீல் ஆகலை. மேபி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண ஒரு 4-5 ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா இருக்கு. ஸோ இதுலேயும் நல்லா இருக்கு. ஆனால் ஃபோன் மட்டும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நாட்ல குட்டி ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்த்தீங்கன்னா இதில் அது இல்லை. ஃபிசிக்கல் ஓரியோ அப்படின்னு பார்த்தோம்னா வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுவே தான் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு. ஸோ சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் சைடில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ரோக்கர் கீ இருக்கு. கீழ் பகுதியில் 3.5 mm jack, primary microphone, type C port and speaker கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் இதுல 6.59 இன்ச்கான Full HD Plus ரெசல்யூஷன் நமக்கு IPS LCD பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. 120 Hz கான refresh rates இருக்கு. 240 Hz கான டச் சாம்பிளிங் வந்து கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் எவ்வளவுன்றதை மென்ஷன் பண்ணல, பட் நாங்க பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு பிரைட்னஸ் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. அவுட்டோர்லயும் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. LCD டிஸ்பிளே தான், பட் ஸ்டில் பார்க்கறதுக்கு கலர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக வந்து தெரியல. நல்ல குவாலிட்டி ஆஃப் LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஏன்னா நான் எதிர்பார்த்தோன்னு என்னடா அப்படின்னு வந்து யோசிச்சேன். நெகட்டிவ் வந்தது எனக்கு வந்து ஓரளவுக்கு நியூட்ரலுக்கு மேலேயே பாசிட்டிவாக கொண்டு போயிடுச்சு. ஸோ டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே தான் தெரிஞ்சு பார்த்தாலுமே நல்ல டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் படங்கள் பார்க்கும் போதும் சரி, நீங்கள் வந்து நார்மலாக கலர்ஃபுல்லாக ஏதாச்சும் யூஸ் பண்ணாலுமே சரி, ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. 120 Hz வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து நல்லா கொடுக்குது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G சிப்செட் கொடுத்துருக்காங்க. Adreno 619 அப்படின்னு சொல்லக்கூடிய GPU இருக்கு. 13 5G பேண்ட்ஸ் இதில் இருக்கிறதா சொல்றாங்க. 20,000 ரூபாய் பட்ஜெட்குள்ள 13 5G பேண்ட்ஸ் அண்ட் OnePlus ஸ்மார்ட் போனை சேர்த்து பார்க்கும்போது ஒரு நல்லா தான் இருக்கு. இந்த ப்ராசஸரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராசஸர் தான். இந்த பட்ஜெட்ல ஆல்ரெடி நம்ம நிறைய ஸ்மார்ட் போன் கிட்ட வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல ப்ராசஸர். ஸோ நீங்க ஓரளவுக்கு நார்மல் கேமிங் மாடரேட்டா நீங்க விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும். இதோடைய கேமரா பின் பக்கமா வந்து உங்களுக்கு பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் இருக்கு. மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. நான் OnePlus Nordக்கு எப்பவுமே வந்து அந்த கேமராக்கு கண்டிப்பாக ஃபேன் கிடையாது. நம்மளுடைய கடைசி ஒரு 2 வருஷமா நான் போடுற வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருக்கிறதுலே மோசம்னா அந்த கேமராவை தான் திட்டிருப்பேன் OnePlus Nord சீரிஸ்ல. பட் இதில் சர்ப்ரைசிங்லி இந்த பட்ஜெட்டுக்கு நான் எதிர்பார்த்ததை விட குவாலிட்டி நல்லாவே வந்திருக்கு. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். நல்லா இருக்கு, குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. ரொம்ப பயங்கரமாக ஆஹா ஓஹோன்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கருப்பாக சேச்சுரேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு டீசென்ட்டான இமேஜுக்கு மேலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியர் ஃபேசிங் கேமராவாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவாக இருக்கட்டும், ஒரு நார்மல் இமேஜ் நீங்கள் எடுக்கும்போது நல்ல லைட்டிங்கில் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்குது. மற்றபடி டெப்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல எஜ் டிடெக்ஷன் வந்து பண்ணுதுன்னு சொல்லலாம். போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் மேக்ரோ அதெல்லாம் வந்து நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்
ரெண்டுத்துலையுமே நமக்கு 1080p 30 fps மட்டும் தான் வீடியோ எடுக்க முடியும். சப்போஸ் இதெல்லாம் யாராச்சும் vlogging அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சாம்பிளையும் பார்த்துருங்க, ஓகேவான்றது அப்புறமா டிசைட் பண்ணுங்க. பேட்டரி 5000 mAh பேட்டரி இருக்கு. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. நல்லது, ஏன்னா எல்லா மொபைல் பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5000 mAh வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட்டாக வந்து கொண்டு வராங்க. மொபைல் வெயிட்டும் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் வைக்கிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க, which is a good sign. அது இதுலயும் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இதுல Android 12 கொடுக்குறாங்க. OS 12.1 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் நம்ம எதிர்பார்த்தது போல தான். இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அதிகப்படியான வித்தியாசங்கள் வந்து கிடையாது. யூஸ் பண்றதுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இதுலையும் இருக்கும். ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இதில் LPDDR4Xக்கான ரேம் டைப்பை கொடுத்துருக்காங்க. 8GBக்கான ரேம் மாடல் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் UFS 2.2 தான் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 128GBக்கான இன்பில்ட் ஸ்டோரேஜ் மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸிங் இன்னும் எனக்கு எக்ஸாக்ட்லி என்ன ப்ரைஸிங்னு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20,000 உள்ள ப்ரைஸிங் வரும்ன்றது போல சொன்னாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் எக்ஸாக்ட் ப்ரைஸிங் என்னன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, OnePlus Nord சீரிஸில் நான் எப்பவுமே ஃபேனாக இருந்தது அந்த ஒரு குட்டி சைஸில் அந்த ஒரு ஸ்லைடர்லாம் இன்னும் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லை. இதில் LCD டிஸ்பிளே கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும்னு யோசித்தேன். பட் இதில் ஆல்ரெடி எனக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்ததை இது கொஞ்சம் உடச்சி கொஞ்சமாக பாசிட்டிவாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது வந்து எடுத்த உடனே போய் வாங்குங்க ஆஹா ஓஹோன்னு நான் சொல்லலை. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான் எடுத்தோம். இப்போ ஒரு நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒன் டே யூசேஜில் எப்படி இருக்குன்றது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஒன் டே யூசேஜை பொறுத்து பார்க்கும்பொழுது மட்டுமே இது ஒரு லுக்கான ஒரு டீசென்டான ஸ்மார்ட் ஃபோனை OnePlus லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இன்னும் எங்களால் முடிஞ்சதுன்னா இது நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ணுறோம். அப்போ ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவில் இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதெல்லாம் வந்து நாங்கள் கொண்டு வரோம். அப்போ அந்த ரிவ்யூவில் ஏதாச்சும் நாங்கள் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.